இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த 2வது மாதத்தினுடைய கடைசி வாரம் வரைக்கும் கர்த்தர் நம்மை கிருபையாக ஆச்சரியமாக நம்மை நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வருஷத்தை தொடங்கினது போல் இருந்துச்சு. 2வது மாதம் முடிகிற நிலைமை வரைக்கும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்மை நடத்தி வந்த வழிகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆராதனையில் நம்மோடு கூட கர்த்தர் இடைப்பட்டார், நம்மை பலப்படுத்தினார், தைரியப்படுத்தினார், அவருடைய பிரசன்னத்தினால் நிறைத்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசுவதற்கும் நாம் இடம் கொடுப்போம். அந்த நாளிலும் ஒரு எளிதான ஒரு மெசேஜை நான் உங்களுக்காக கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஆமோஸின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள். ஆமோஸின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12 முதல் 15 வரைக்கும். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பல ரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். வசனத்தின் கடைசியில பாருங்க, இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். 13 வசனத்தினுடைய கடைசியிலே சொல்லுகிறார், இதையும் கர்த்தர் சொல்லுகிறார். 15 வசனத்தில் பார்க்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 3 வசனங்களிலே இதை செய்கிறதான கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவர் அங்கே சொல்லும் பொழுது தாவீதுடைய கூடாரம், இன்னும் சொல்ல போனா விரிவா சொல்லுகிறார், விழுந்து போன தாவீதுடைய கூடாரத்தை நான் மறுபடியும் எடுப்பித்து கட்டி திறப்புகளை அவர் அடைத்து பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். முன்பு இருந்தது போலவே மறுபடியும் நான் ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை இந்த ஆமோஸின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். நல்ல கவனிங்க. இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது 14வது வசனத்தில் சொல்லுகிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேலுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அல்லேலூயா. இந்த பகுதியில் தாவீதினுடைய கூடாரம் என்று சொல்லும்போது தாவீதிற்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார். நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்.
அது நான் உனக்கு ஒரு குடும்பத்தை கட்டுவேன். அது சந்ததி சந்ததியாக அந்த குடும்பம் வந்து கொண்டே இருக்கும். காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு தாவீதுடைய சந்ததியிலே வந்து பிறக்க வேண்டிய ஒரு சத்தியம் இருந்ததினாலே தாவீதினுடைய குடும்பத்தை குறித்தும் தாவீதினுடைய கூடாரத்தை குறித்தும் கரிசனை உள்ளவராக என் ஆண்டவர் இருந்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போனபோது தாவீதின் கூடாரங்கள் விசேஷமாக ஆளுகை இல்லாமற் போய்விட்டது. ராஜாக்கள் இல்லை, ஆலயம் இல்லாமற் போய்விட்டது, அங்கே பலி இல்லாமல் போய்விட்டது, ஆசாரியர்களும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் கர்த்தர் அதை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 17வது வசனம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பாழாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சபையை கட்டி கொண்டு வருகிறார். நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயமாகிய நம்மை கர்த்தர் சீர்படுத்த விரும்புகிறார். இந்த நம்முடைய ஆலயமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியம் பாழாய் போய்விட்டது. நம்முடைய ஆலயமாகிய நம்முடைய கூடாரம் விழுந்து போய்விட்டது. அந்த விழுந்து போன கூடாரத்தை கர்த்தர் மீண்டும் சீர்படுத்தி கட்டி எழுப்ப கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் கை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடம் உம்முடைய சபை, நாங்களே உம்முடைய சபை, எங்களை கர்த்தர் கட்டி கொண்டு வருகிறீர். கர்த்தர் இந்த சபையை கட்டும் பொழுது ஆண்டவர் ஆச்சரியமாக ஆண்டவர் அதை கட்டிக்கொண்டே வருகிறார். வசனம் சொல்லுகிறது, விழுந்து போனதான கூடாரத்தை மறுபடியும் எங்கோ இல்லை, அது இருந்த ஸ்தானத்திலே என் ஆண்டவர் நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அங்க சொல்றாரு, பழுதாய் போனவைகளை என் ஆண்டவர் சீர்படுத்துவார். பக்கத்தில் கை கெடுத்து சொல்லுங்க, பழுதாய் போனவைகளை எல்லாம் நம்முடைய ஆண்டவர் சீர்படுத்த விரும்புகிறார். திறப்பானவைகளை அடைக்க விரும்புகிறார். அவர் சொல்றார், அடைத்து மறுபடியும் பூர்வ காலத்தினுடைய நிலைக்கு என்னுடைய சபையை நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே இந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது யாக்கோபு புறஜாதி மக்கள் எல்லாம் சபைக்குள்ளே வந்தபோது அந்த புறஜாதிகளை பற்றி தர்க்கங்கள் உண்டான போது தேவன் இப்படி தம்முடைய சபையை கட்டுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை எடுத்து அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அப்போ சபை நல்ல நிலைக்கு வர வேண்டுமானால் சபை கட்டப்பட வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற சபையா இருந்தாலும் நாமும் சபைதான். நம்முடைய ஆலயம் சபை நல்ல நிலைக்கு வரணும்னா முதலாவது இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கட்டுவேன் ஆண்டவர் சொல்றாரு, அதன் திறப்புகள் அடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். பழுதாய் போனவைகள் எல்லாம் சீர்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது செஞ்சுட்டு என்ன சொல்வாரா, எப்படி கொண்டு வருவாராம், முந்தின நிலைக்கு நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன், கொண்டு வருவேன். ஆண்டவர் சபைக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் சபைக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார். சபையே கர்த்தர் இதை கட்டும்போது
நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து ஆண்டவருக்கு நம்மை கொடுக்கும்போது, நீங்கள் கட்டடத்திற்காக கொடுப்பதில்லை, ஒரு தரிசனத்திற்காக கொடுக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கட்டடத்தை கட்டுவதற்காக அல்ல, தேவனுடைய தரிசனம், தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய நோக்கம் இந்த பூமியிலே நிறைவேறுவதற்காக நீங்களும் நானும் கர்த்தருக்கு என்ன பண்ண வேண்டும்? கொடுக்க வேண்டும். அதை விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு கொடுக்கும் போதுதான் பழுதானவைகளை நாம் சீர்படுத்த முடியும், திரைப்பானவைகளை அடைக்க முடியும், விழுந்து போனவைகளை எழும்பி கட்டுவதற்கு நீங்களும் நானும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாய் திரளான மக்களை கொண்டு வந்து சேர்க்க போகிறார். விசுவாசிக்கிறவங்கள கையை உயர்த்தி, ஆண்டவரே, திரளான மக்களை நீங்க நிச்சயமாய் கொண்டு வந்து சபைக்கு என்ன பண்ண போகிறீர்? சேர்க்க போகிறீர் என்பதற்கு அடையாளம், உற்சாகமாய் ஆண்டவர் சபைக்கு கொடுத்ததான திட்டங்களை, தீர்மானங்களை நிறைவேற்ற தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபையையும் நமக்கு தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் எடுப்பித்து கட்டுகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நிச்சயம் நிறைவேறணும். ஆண்டவருடைய நோக்கம், நம்முடைய ஆண்டவர் ஆலயத்தை கட்டுகிற தேவன். ஆண்டவர் கட்டுகிறவர் என்பதை சகரியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. சகரியா 6வது அதிகாரம் 13வது வசனம். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். அவர் சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். கர்த்தர் ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். ஆசாரியராகவும் அவர் இருப்பார். அப்ப தாவீதின் கூடாரம் கட்டப்படும் போது அவைகள் விழுந்து போனது. ஆனால் மறுபடியும் அதை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது, ஆண்டவர் அதை எப்படி கட்டுகிறார்? அவர் ராஜாவாக சிங்காசனத்தின் மேலே வீற்றிருந்து ஆளுகை செய்கிறவராக அவர் கட்டுகிற தேவன். இரண்டாவது அங்கே சொல்கிறார், அவர் ஆசாரியராகவும் இருப்பார். ராஜாக்கள், ஆசாரியர்கள் தற்காலிகமானவர்கள், ராஜாக்கள் தற்காலிகமானவர்கள். ஆனால் ஆண்டவரோ ஆலயத்தை கட்டி அவர் சிங்காசனத்திலே இருப்பவர், அவர் ஆசாரியராய் இருப்பவர். இந்த ரெண்டும் இருக்கும்போது தேவ சமாதானம் அந்த இடத்திலே ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மறுபடியும் சமாதானத்தையும் ஆளுகையையும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி அவரே ஆசாரியராய் இருந்து சபையை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு தரிசனத்தோடு கூட சபை கட்டப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் சபையை கட்டுவேன். இப்படி சபையை கட்டும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானது என்ன, எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 4 காரியங்களை மிக சுருக்கமாக சொல்லிவிட்டு, அந்த 4 காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு பலனை, எந்த பலன்? 14வது வசனத்தில் சொல்லப்பட்டதான அந்த பலனை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். முதலாவது ஆமோஸின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 13வது வசனம். ஆமோஸ் 9:13. இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆளையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று
கர்த்தர் சொல்லுகிறார். இங்க என்ன சொல்லுகிறார்னா, ஒரு வேலையை செய்ய வேண்டுமானால் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது திராட்சை பழ ரசம். அப்ப திராட்சை பழங்கள் வர வேண்டுமானால், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால், முதல்ல ஒரு வயல்வெளி நல்ல விதத்திலே சீர்படுத்தப்பட வேண்டும். திராட்சை பழம் வரணும், திராட்சை ரசம் அதை வச்சு எடுக்கணும் அப்படின்னா முதல்ல வயல் தேவை. அந்த வயல் சீர்படுத்தப்பட வேண்டும். சீர்படுத்த வேண்டுமானால் 3 விதமான ஆட்கள் தேவை. முதலாவது உழுகிற ஆட்கள் தேவை. இரண்டாவது விதைக்கிற ஆட்கள் தேவை. மூன்றாவது அறுக்கிற ஆட்கள் தேவை. இப்படி ஆட்கள் இருந்தாதான் இந்த காரியங்களை ஒழுங்கா கிரமமாக என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். சபையை கட்ட வேண்டுமானால் ஆண்டவர் சபையை கட்டுகிறார். ஆனால் நீங்களும் நானும் தான் எழுந்து சபையை கட்ட வேண்டும். பக்கத்தில் போய் சொல்லுங்க, ஆண்டவர் சபையை கட்டுகிறார், ஆனால் நீங்களும் நானும் தான் எழுந்து கட்ட வேண்டும். நாம் தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதற்குரிய காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படும் போது வேதத்தில் பார்க்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் மனப்பூர்வமாக எடுத்து கொடுத்தார்கள். தேவாலயம் கட்டப்படும் போது எஸ்ராவின் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்குள்ள மக்கள் எல்லாரும் மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கென்று என்ன பண்ணார்கள், கொடுத்தார்கள். அப்போ முதலாவது நம்ம எப்படிப்பட்டவங்களா நாம் இருக்கணும் ஆண்டவர் சபையை கட்டும் போதுனா, வேலை செய்கிற பங்காளராய் நாம் இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சபையை கட்டும்போது முதலாவது நாம் வேலை செய்கிற பங்காளராய் நீங்களும் நானும் மாறணும். அப்போ கர்த்தர் அவர்கள் அங்கே பார்க்கும்போது ஆண்டவருக்கென்று கொடுத்தார்கள். கர்த்தர் அவர்கள் ஆவியை எழுப்பினார். அப்போ அதற்கு பங்காளர்கள் தேவை. எல்லாரும் சொல்லுங்க, யார் வேணும்? பங்காளர் தேவை. தானாய் கட்டடங்கள் வந்து விடாது, தானாய் ஊழியங்கள் போகாது. அதற்கு யார் வேணும்? பங்காளர்கள். அதற்காக என்ன வேணும்? நான் ஏற்கனவே சொன்னது போல உழுகிற ஆட்கள் வேண்டும், விதைக்கிற ஆட்கள் வேண்டும், அறுக்கிற ஆட்கள் வேணும். நல்லா கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு தோட்டமானது நல்ல செழிப்பாக வரணும்னா, அந்த வயல்வெளியானது நல்ல செழிப்பாக வளரணும்னா, அந்த வயல்வெளியில் நல்ல செழிப்பாக கனி கொடுக்கணும்னா அதற்கு உழுகிற ஆட்கள் தேவை, விதைக்கிற ஆட்கள் தேவை. ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது விதைப்பதற்கு சமானம். ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது விதைப்பதற்கு சமானம். ஒவ்வொருவரும் சேர்ந்துதான் நாம் இந்த ஊழியத்தை கட்ட வேண்டும். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஊழியத்தை, இந்த சபையை கட்ட வேண்டும். இயேசு ஊழியம் செய்த நாட்களில் இயேசுவுக்கு பங்காளர்கள் இருந்ததை நாம் பார்க்க முடியும். முதல்ல என்ன வேணும்? பங்காளர். அப்படின்னா உதவி செய்கிற ஆட்கள் சபையில் என்ன பண்ணணும்? வேணும். ரெண்டாவது, லூக்காவின் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா என்னப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான ஊசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் நல்ல கவனிங்க. முதலாவது வேலை செய்கிற பங்காளர், அப்படின்னா உழைக்கிற பங்காளர். இன்றைக்கு சபையில் ஏதோ வரோம் போறன்னு இருக்கக்கூடாது, உழைக்கணும். கர்த்தருடைய சபைக்காக, ஊழியத்துக்காக உழைக்கிற, உழுகிற, விதைக்கிற, அறுக்கிற ஆட்களா முதலாவது மாறணும்.
அந்த பங்காளராய் சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? மாறணும். ரெண்டாவது, கொடுக்கிற பங்காளராய் மாறணும். ரெண்டாவது யாரு? கொடுக்கிற பங்காளராய் மாறணும். இங்கே பார்க்கும் பொழுது இயேசுவோடு கூட இருந்தார்கள். அங்கே வசன வாஸ்தவம், தங்கள் ஆஸ்திகளினாலே ஆண்டவருக்கு கொடுத்து அவருடைய ஊழியத்தை தாங்கி வந்த அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள் என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இயேசு சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். அவருக்கு ஊழியம் செய்வதற்கு, அவருக்கு கொடுப்பதற்கு பங்காளர்கள் இருந்தார்கள். அதில் அதிக பங்காளர்கள் யார் என்று சொன்னால் ஸ்திரீகள் தான். கை உயர்த்தி ஸ்திரீகள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஊழியத்தில் அதிக பங்காளராக இருந்தது யாருன்னா ஸ்திரீகள் தான். நிறைய ஊழியத்தில் ஆண்டவருக்கு பங்காளர்களாய் இருந்தார்கள். அநேக பெண்கள் தான் அவருக்கு ஊழியத்தில் கொடுப்பதற்கு அவருக்கு பின்னாலேயே வந்து கொண்டிருப்பார்கள். அவரோடு இருந்த சீஷர்கள் எல்லாம், அதில் யூதாஸ் காரியோத் என்பவனை குறித்து பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான்னா அதில் உள்ளதை திருட ஆரம்பித்தான். ஆனால் அநேக பெண்கள் ஊழியத்தில் அவருக்கு கொடுக்கிற பங்காளர்களாக இருந்தார்கள். இயேசுவுக்கு எப்போதும் பங்காளர்கள் தேவைப்பட்டதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் இயேசு திரளான மக்களை போஷிக்க வேண்டியது இருந்தது. ஏன்னா எங்கே போனாலும் கூட்டம் அவர் பின்னால் என்ன பண்ணிட்டு இருந்தது? வந்து கொண்டே இருந்தது. ஆகவே மக்களை அவர் போஷிக்க வேண்டியது இருந்தது. அங்கே வந்து மக்கள் பசியோடு இருந்தார்கள். அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டியது இருந்தது. இயேசு எந்த மந்திரமும் செய்யலை. எங்கோ வானத்திலிருந்து அப்பத்தை அப்படியே பொத்துன்னெல்லாம் போடலை. அவர் எங்கேயோ மீன் கொண்டு வரல. உங்ககிட்ட யாரிடமாவது ஏதாவது இருக்கா, நீங்களே கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களை பார்த்து சொன்னபோது ஒரு சின்ன பையன், அவங்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருந்தது. உடனே அவன் தாராளமாக எடுத்து கொடுத்தான். 5 அப்பம் 2 மீன் யாருக்குரியதுன்னா அந்த சின்ன பையனுக்கு உரியது. ஆனால் அதை அவன் கொடுத்ததினால 5000 பேருக்கு மேலே புருஷர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு அந்த சிறுவன் இயேசுவோடு கூட பங்காளனாய் மாறினான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சிறுவன் இயேசுவுக்கு பங்காளனாய் மாறினதினால 5000 பேருக்கு மேலே அன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சிறு பங்கா கூட இருக்கலாம். அந்த சின்னதிலிருந்து நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு பங்காளர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களையும் கர்த்தர் பங்காளர்களாக இந்த நாளில் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இயேசு முதல் அற்புதத்தை செய்ய வேணும். அவர் அற்புதம் செய்ய வரும்போது திராட்சை ரசம் அங்கே குறைவுபட்டு போயிற்று. ஆண்டவர் தன் வேலைக்காக அவர் காத்திருந்தார். அப்பொழுது அவர் வேலைக்காரர்களை பார்த்து, இந்த கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள், இந்த கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். 6 கற்சாடிகளிலே ஒவ்வொரு கற்சாடியும் 3 குடம் பிடிக்கிற அளவிற்கு இருந்தது. அப்போ எத்தனை குடம்? 18 குடம் தண்ணீர். எத்தனை குடம்? 18 குடம் தண்ணீர் அந்த நாட்களிலே எடுத்து ஊற்ற வேண்டியது இருந்தது. அந்த வேலையை செய்தபோது அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற அற்புதத்தை அங்கே என் ஆண்டவர் செய்தார். நாம் தண்ணீர் எடுத்து ஊற்ற வேண்டிய அந்த வேளையிலே இயேசுவோடு பங்காளராயிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்தார். ஒரே நேரத்தில் அவரே தண்ணீரையும் கொண்டு வந்து அவரே எல்லா அற்புதத்தையும் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கலாம்? செய்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்கிறவர் அல்ல. நாம் எதை கொடுக்கிறோமோ அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நாம் எதை செய்கிறோமோ அதை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார்.
எத்தனை பேர் இயேசுவோடு பங்காளர்களாக இருக்க விரும்புகிறீங்க? கையை உயர்த்தி, ஆண்டவரே உம்மோடு கூட ஆண்டவரே வேலை செய்கிற பங்காளனாக இருக்க விரும்புகிறேன், உமக்காக கொடுக்கிற பங்காளனாக இருக்க நான் விரும்புகிறேன். அப்படி நீங்கள் இன்றைக்கு ஒரு முடிவு எடுப்பீர்கள் என்று சொன்னால், இந்த பெரிய ஊழியத்தில் செய்வதற்கு ஒரு பங்காளனாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அப்படி அழைக்கும் போது உங்களை கொண்டு கர்த்தர் பிறரை ஆசீர்வதிப்பார். இயேசு பிரசங்கம் பண்ண வேண்டி இருக்கு. திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நெருக்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வந்துட்டு இருக்கும்போது பேதுரு தன்னுடைய படகை கரைக்கு கொண்டு வந்து வலைகளை அலசி கொண்டிருக்கிறான். இயேசு அந்த வழியாக வந்தபோது கூட்டம் நெருக்கம், ஜனங்கள் இருக்கிறாங்க. நெருக்கி கொண்டிருக்கும் போது இயேசு பேதுருவிடத்தில் படகை கேட்கிறார். கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு பேதுரு படகை கொடுக்கிறான். பேதுரு மறுபடியும் கடலுக்குள்ளே தள்ளி கொண்டு போய் இயேசு அதன் மேலே நின்று பிரசங்கிக்கிறார். ஜனங்களுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். நல்ல கவனிங்க, பேதுரு இயேசுவுக்கு தன்னுடைய படகை கொடுத்த போது இயேசு அதிலே நின்று பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணிட்டு ஆண்டவர் அப்படியே போயிடல. பேதுருவே, எனக்காக நீ படகை கொடுத்த, உன்னை நான் சும்மா அனுப்ப மாட்டேன், உன்னை நான் வெறுமையாக என்ன பண்ண மாட்டேன், அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்கிறாரு, சற்று ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடு. அந்த மீன்கள் கிடைத்த போது இவனுடைய படகும் மூழ்கி போகலை, அவ்வளோ திரளாக இருக்கு. கூட இருக்கிற மீன்களை கொண்டு வருவதற்கு அவனுடைய பங்காளர்களை அவன் அழைக்கிறான். அல்லேலூயா. அப்போ இயேசுவுக்கு பங்காளர்கள் தேவை. தன் இயேசுவைக்கு தன்னுடைய படகை கொடுத்த போது இயேசுவும் நல்ல ஊழியம் செய்ய முடிந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, நாம் எப்படி மாறணும்? ஆண்டவர் சீஷர்களை தேடுகிறார். எதற்காக தேடுகிறார்? 5 அப்பமும் 2 மீனையும் ஆசீர்வதித்து அவர் கையில் இருக்கு. இப்போ அதை கொடுத்து பரிமாறுவதற்காக சீஷர்களை தேடுகிறார். மூன்றாவது என்ன தெரியுமா? பகிர்ந்து கொடுக்கிற பங்காளராய் மாறணும். முதலாவது வேலை செய்கிற உழைக்கிற பங்காளர், 2வது கொடுக்கிற பங்காளர், 3வது பகிர்ந்து கொடுக்கிற பங்காளராய் நீங்களும் நானும் மாறணும். அல்லேலூயா. 5000 புருஷர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதை பகிர்ந்து கொடுப்பதற்கு ஆட்கள் தேவை. ஆண்டவர் எல்லாரையும் அந்த நேரத்தில் கூப்பிடலை, சீஷர்களை கூப்பிட்டார். அவர்கள் இயேசுவிடம் வந்து அப்பத்தை பிட்டு அவரிடத்தில் கொடுக்க அவங்க கொண்டு போய் கொடுத்தாங்க. முடிஞ்ச பிறகு மறுபடியும் வந்து ஆண்டவர்கிட்ட வாங்கி மறுபடியும் கொண்டு போய் கொடுத்தாங்க. முடிஞ்ச உடனே மறுபடியும் வந்து ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு போனாங்க. அப்போ மறுபடியும் இயேசுவினிடத்தில் வந்து வாங்கி கொண்டு போனார்கள். இயேசு கொடுத்து கொண்டே இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் அத்தனை பேரும் பகிர்ந்து கொடுக்கிற நல்ல பங்காளர்களாய் வேலையை செய்தார்கள். இந்த 12 சீஷர்களும் அப்படி வேலை செய்து ஆண்டவரோடு கூட ஊழியத்தில் இணைக்கப்பட்ட போது இந்த 12 சீஷர்களை ஆண்டவர் வெறுமையா விடலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரோடு கூட இணைஞ்சு பகிர்ந்து கொடுக்கிற ஊழியத்தை அவங்க செய்த போது ஆண்டவர் அவங்கள விடலை. 12 கூடை நிறைய மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அவருடைய ஊழியத்தில் பங்கெடுக்கிற ஒருவரையும் கர்த்தர் கைவிட மாட்டார், ஒருவரையும் சும்மா கர்த்தர் அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஊழியத்தில் பங்காளர்களாக இருக்க எனக்கு உதவி செய்யும். பார்வையாளராக நாங்கள் வந்து விட்டு போகக்கூடாது, பங்காளர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் சந்தோஷமாய் தேவனுடைய ஊழியம், தேவனுடைய சபை கட்டப்படுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் நாங்கள் சேர்ந்து ஜெபத்தோடு செய்து கொடுப்பதற்கு ஒவ்வொருடைய கைகளையும் கர்த்தர் இணைப்பீராக. 4வது, மோசே பெரிய தேவனுடைய அற்புதத்தை அடையாளத்தை செய்கிறவன். ஆனால் மோசேயினுடைய கைகள் தாங்கப்பட வேண்டியதாக இருந்தது. 4வது, நாம் எப்படி மாறணும்னா தாங்கி பிடிக்கிற பங்காளராய் மாறணும். முதலாவது என்ன சொன்னேன்?
வேலை செய்கிற பங்காளர், ரெண்டாவது கொடுக்கிற பங்காளர், மூணாவது பகிர்ந்து கொடுக்கிற பங்காளர், நான்காவது தாங்கி பிடிக்கிற பங்காளராய் மாறணும். அல்லேலூயா. இப்போ மோசேயுடைய கைகளை தாங்குவதற்காக ஊரும் ஆரோனும் அவன் கைகளை தாங்கி இருந்தபடியால், பங்காளர்களாய் இருந்தபடியால் அன்றைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை பெற முடிந்தது. உன்னை ஆண்டவர் பங்காளராக மாற்றுகிறபடியால் அவருக்கு மனப்பூர்வமாய் செய்வதற்கு உங்களை இந்த காலவேளையில் அர்ப்பணியுங்கள். உங்கள் வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். இயேசு ஜெபம் பண்ண போகிறார். ஒவ்வொரு இடத்திற்கும் போகும்போது ஜெப பங்காளர்களை ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போகிறார். அல்லேலூயா. பேதுரு, யோவான், யாக்கோபு அவர்கள் இயேசுவோடு கூட நின்று ஜெபம் பண்ணணும். அவர்கள் ஊழியத்துக்கு போகும்போது சீஷர்களாக இருந்தாலும் ஜெப பங்காளர்களாகிய இவர்களை ஜெப பங்காளர்களாக என் ஆண்டவர் வைத்திருந்தார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கும் எனக்கும் ஜெப பங்காளர் தேவை. அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஒவ்வொருவரையும் கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். சபையில நீங்கள் ஜெப பங்காளர்களாக இருக்கணும். சொல்லுங்க, சபையில எல்லாரும் ஜெப பங்காளர்களாக இருக்கணும். அது ஜெபத்தில் தாங்குகிற ஒரு ஊழியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு இதை கொடுக்கிறாய், எதை கொடுக்கிறாயோ அதை ஆண்டவர் உனக்கு எப்படி கொடுப்பாரா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி பண்ணுவார். சபையிலே விதைக்கிறவர்கள் தேவை. ஆண்டவர் நீ எப்படி விதைக்கிறாயோ அதை அப்படியே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். என்னவா? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஒரு மூட்டை நெல் விதைத்தால் 10 மூட்டை அறுப்ப. 10 மூட்டை நெல் விதைத்தால் 100 மூட்டைக்கு மேலே அறுப்பாய். நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுப்பாய். நாம் தேவனுக்கு கொடுப்பது ஒரு விதையை விதைப்பதற்கு சமானம். நான் ஏற்கனவே சொன்னேன், அதை நம்ம மறந்துடக்கூடாது. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பார். விதையை சாப்பிட்டு விடக்கூடாது. விதையை என்ன பண்ணணும்? விதைக்கணும். ஆண்டவர் விதைக்கும் போது திரும்ப திரும்ப உனக்கு விதையை ஆண்டவர் கொடுப்பார். பேதுருவை தவிர மற்ற எல்லாரும் ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்லுவாங்க. பேதுருவை தவிர மற்ற எல்லாரும் பெரிய பெரிய கல்லை எடுத்துட்டு போனாங்களாம். பேதுரு மட்டும் ஒரு சின்ன கல்லை கையில் எடுத்துக்கொண்டு அவர் போனாராம். நீ பெரிய கல்லை எடுத்துட்டு வர ஆண்டவர் சொல்லும்போது இங்கே அவர் சின்ன கல்லை எடுத்துக்கொண்டு போன போது அந்த கல் எல்லாம் அற்பமாய் மாறிடுச்சான். பெரிய கல் எடுத்துகிட்டு போனவங்களுக்கு பெரிய அப்பமாக மாறிச்சான். இவர் சின்ன கல்லை எடுத்துகிட்டு போனதுனால சின்ன அப்பமாக மாறிச்சான் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அப்போ நல்ல கவனிங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட சின்னதாக கொண்டு வந்து கொடுக்கிறோமா, பெரிதாய் கொண்டு வந்து கொடுக்கிறோமா என்பதை நாம் சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை உங்களால் முடிஞ்சதை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. உங்கள் உடல் உழைப்பினால் கேட்டது போல் உழைக்கிற பங்காளராய் மாறி ஆண்டவருக்கு நல்ல ஊழியம் செய்யுங்க. கொடுக்கிற பங்காளராய் ஊழியம் செய்து சபையை கட்டுங்க. பகிர்ந்து கொடுக்கிற பங்காளராய் இணைந்து தேவராஜ்யத்தை கட்டி எழுப்புங்க. தாங்கி பிடிக்கிற பங்காளர்களாக இருந்து சபை எழும்பி இன்னும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வருவதற்கு நீங்கள் இணைந்து செயல்படும் பொழுது உங்கள் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் அவருக்கு கொடுப்பதற்கு மட்டும் மறந்து விடாதீர்கள். பதுக்கி விடாதே. பக்கத்தில் சொல்லுங்க, பதுக்கி விடாதே. உனக்கு இல்லாவிட்டாலும்
ஆண்டவருக்கு நீ கொடுத்து பார், திரும்ப கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அஞ்சாவது, இந்த 4 காரியத்தை செஞ்சால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வேலை செய்கிற பங்காளராய், கொடுக்கிற பங்காளராய், பகிர்ந்து கொடுக்கிற பங்காளராய், தாங்கி பிடிக்கிற பங்காளராய் நாம் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆமோஸின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசி. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று. ஹல்லேலூயா. திராட்சை தோட்டத்தை நாட்டி விதைத்தார்கள், கனிகளை புசிப்பார்கள். இப்போ ஆண்டவர் இதெல்லாம் இப்படிலாம் செஞ்சால் திராட்சை தோட்டம் வளர்ந்து வரும்போது கனிகளை புசிப்பார்கள். தேசத்தில் உங்களை நாட்டுவேன், ஒருவனும் உங்களை பிடுங்க முடியாதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும், நீங்கள் அவருக்காக செலவழித்த ஒவ்வொரு காரியத்தையும் என் தேவன் கணக்கிலே வைத்திருக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு ஆளுக்கும் கடனாளி அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு ஆளுக்கும் கடனாளி அல்ல. எலியாவிற்கு பஞ்சகாலத்தில் அப்பத்தை கொடுத்த அந்த விதவையின் வீட்டிலே அவளுக்கு பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் அவளை கைவிடாதபடி அப்பத்தை கொடுத்த தேவன், எண்ணெயை கொடுத்த தேவன் உங்க வாழ்க்கையிலும் நிறைவாக நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. 2 காசு போட்ட விதவை நிச்சயமாகவே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாகவே இருந்திருப்பாள். ஆமென். ஆண்டவருக்கு நீங்கள் உற்சாகமாய் கொடுக்கும்போது உங்களை ஆண்டவர் சும்மா விட மாட்டார். அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து போடுவார். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவு ஆண்டவர் உங்களுக்கும் அளந்து கொடுப்பார். நீங்கள் விதைத்தால் கண்டிப்பாய் அவர் விதைகள் வந்து அது கனிகளாய் மாறி அந்த கனிகளை அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தான் கிரியை செய்வார். அந்த கனியை நீங்களும் நானும் புசிக்க சந்தோஷமடைய ஆண்டவருக்கு நன்றி சொல்ல என் தேவன் நிச்சயமாய் கிரியை செய்வார். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவித விளைச்சல்களையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன். உண்மையாய் கொடுப்பவர்களை கர்த்தர் சும்மா விடவே மாட்டார். சில நேரங்களே உடனே நமக்கு பதில் கிடைக்காது. ஒரு விதையை விதைத்தால் உடனே பலன் வராது. சில நாட்கள் கழித்து நிச்சயமாக பலன் வரும். நீ கொடுக்கிறதான, நீ ஆண்டவருக்காக தியாகம் பண்ணுகிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் உனக்கு உண்மை உள்ளவராக இருப்பார். நிச்சயமாக கர்த்தர் காரியங்களை முடித்து கட்டடங்களை கட்ட உதவி, கட்டடம் சொல்லும்போது ஆவிக்குரிய கட்டடங்களை கட்ட கர்த்தர் உதவி செய்வார். அவருடைய ராஜ்யத்தின் வேலையை கர்த்தர் கட்ட உதவி செய்வார். எத்தனை பேர் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம், இத்தனை நாட்கள் ஆண்டவரே தள்ளி போனது இனி தள்ளி போகாது, அதற்குரிய எல்லா வழிகளையும் கர்த்தர் திறப்பார். கைகளை உயர்த்தி, இயேசுவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய அதிசயங்களை கண்டு உம்மை உயர்த்தத்தக்கதாக அற்புதங்களை செய்யும். நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லி போனதை ஆண்டவர் எடுத்து கட்டுவேன் என்று சொன்னதை நிச்சயமாக கர்த்தர் கட்ட போகிறார். 2வது சொல்லுகிற காரியம், நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில கனி கிடைக்கும். உன் வாழ்க்கையில மறுபடியும் திராட்சரசம் புரண்டோடும். 3வது, உன்னுடைய சிறையிருப்பை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உனக்கு கனியின் வாழ்வை கொடுத்து உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அவருடைய ஊழியத்தையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். சபையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அவருக்காக பிரகாசிக்க, அவருடைய ராஜ்யத்தின் வேலையை செய்ய நம்முடைய கரங்களை கர்த்தர் இணைப்பாராக. எல்லாரும் அப்படியே முழங்காற்படிடுவோம். முழங்காற்படிட்டு ஆண்டவர் கட்ட விரும்புகிறார். விழுந்து போன
தாவீதின் கூடாரத்தை அவர் எடுத்து கட்ட விரும்புகிறார். ஆண்டவர் கட்டுகிற வேலையை செய்யும் பொழுது நாம் வேலை செய்கிற பங்காளராய் மாற கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ஆண்டவருடைய ஊழியம், இந்த சபை கட்டப்படும் போது ஒவ்வொருவரும் வேலை செய்கிற பங்காளராய் மாறணும். வந்து பார்த்து விட்டு போகிற பங்காளராய் இல்லை, உழைக்கிற பங்காளராய் மாறணும். கர்த்தருடைய வேலை என்ன இருக்கு, எந்த வேலையை நான் செய்யணும் என்று சொல்லி பார்த்து உழைக்கிற ஒரு பங்காளராய் மாற கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, கொடுக்கிற பங்காளராய் மாறணும். கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு ஜனங்கள் திரளாய் உள்ளே வரணும்னா கொடுக்கிற பங்காளர் தேவை. மூன்றாவது, பகிர்ந்து கொடுக்கிற பங்காளர் தேவை. நாலாவது, தாங்கி பிடிக்கிற இந்த ஊழியத்தில் இணைந்து தாங்கி பிடித்து உற்சாகப்படுத்தி மேலே கொண்டு போவதற்கு எல்லாரும் இணைந்து தாங்கி கைகளை திடப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற, தாங்கி ஊழியத்திற்காக தங்கள் தோள்களையும் கொடுத்து தாங்கி பிடிக்கிற பங்காளர்களாய் மாற கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதை நீ செய்யும்போது உனக்கு கர்த்தர் கனியை கொடுப்பார். கனியை புசிக்கிற அனுபவத்தை கர்த்தர் தருவார். உங்கள் வாழ்வில் பெரிய நன்மைகளை காண கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் அர்ப்பணிக்க போகிறீங்க? நான் கேட்டது போல உங்கள் சபையில் நான் பங்காளராக இருக்கணும். எனக்கு கிருபை தாரும். பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் கட்டுகிற தேவன், விழுந்து போன தாவீதினுடைய கூடாரத்தை எடுத்து கட்டுவேன்னு சொன்னவர், எங்கள் பிள்ளைகளுடைய விழுந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை நேர் மறுபடியும் கட்டி எழுப்புவீராக. ஊழியங்கள் கட்டி எழுப்பப்படுவதாக. தேவராஜ்யத்தின் வேலைகள் துரிதமாய் கட்டி எழுப்பப்படுவதாக. அது கட்டப்படுவதற்கு, அப்படி கட்டப்படும் போது உழைக்கிற பங்காளர்களாய் எல்லாரையும் மாற்றும். கொடுக்கிற பங்காளர்களாய் மாற்றும். பகிர்ந்து கொடுக்கிற பங்காளர்களாய் மாற்றும். தாங்கி பிடிக்கிற, தோள் கொடுக்கிற பங்காளராய் மாற்றும். அப்படி செய்யும் பொழுது கனியை கர்த்தர் கொடுப்பார். அந்த கனியை புசிக்கிற அனுபவத்தை கர்த்தர் தருவார். எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை தாரும். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.